வணக்கம் நண்பர்களே. ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். நண்பர்களே, இன்றைய பதிவு அட்சய திருதியை பற்றி நமது அன்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய பதிவாக அட்சய திருதியும் அதன் பலன்களும் இவைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு துவங்க உள்ளது. அன்பர்களே, நீங்கள் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் பதிவிடக்கூடிய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்தீர்களேயானால் நீங்களும் இலவசமாக ஜோதிடம் பயிற்சி பெற்று நீங்களும் சிறந்த ஜோதிடர் தான் என்று இந்த உலகிற்கு நீங்கள் பறைசாற்றலாம். அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அன்பர்களே. ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் பதிவிடக்கூடிய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி அன்பர்களே, பதிவுக்குள் செல்லலாம். 10/5/2024 என்று அட்சய திருதி நாளாக கொண்டாடுகிறோம். இந்த அட்சய திருதி நாள் ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீர்களேனால் என்னவென்று முக்கால்வாசி நபர்களுக்கு தெரியாது. சமீப காலமாக இந்த 10-15 வருட காலமாக இது மிகவும் பிரசித்தி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைக்கு வந்துவிட்டது இந்த அட்சய திருதி நாள். இந்த அட்சய திருதி என்றால் என்ன என்று கேட்டீர்களேயானால், வருடந்தோறும் தமிழ் மாதம் சித்திரையில் வளர்பிறையில் திருதியை திதி வரும் நாளைத்தான் அட்சய திருதி நாளாக கொண்டாடுகிறோம். இப்படி கொண்டாடுவதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்டீர்களேயானால், அன்று தங்கம், வைரம், வைடூரியம், ஆபரணங்கள் இது போன்றவைகள் வாங்கி வீட்டிற்குள் வைத்தால் நமக்கு ஆபரணங்கள் பெருகும், செல்வம் பெருகும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் என்ற ஓர் ஐதீகம் மக்களுக்கிடையில் இன்று உலாவுகிறது. அது உண்மையா பொய்யா என்பது அது வேறு ஒரு பக்கம். அதை நாம் ஆராய தேவையில்லை. இந்த அட்சய திருதி கொண்டாடக்கூடிய காரணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்று மக்களிடையே இருக்கக்கூடிய கருத்துக்களை கூறுகிறேன். இதனுடைய அடிப்படையில், இதனுடைய தாற்பயத்தில் ஐதீக முறையில் தான் கொண்டாடப்படுகிறார்கள் இந்த அட்சய திருதியை. நம்மை பொறுத்தவரை அட்சய திருதி எப்படி வேண்டுமானாலும் கொண்டாடலாம். திருதியை திதி என்பது வளம் கொடுக்கக்கூடியது, 1 10ஆக்கக்கூடியது, 10 100ஆக்கக்கூடியது. அதனுடைய சிறப்பம்சம் தன்மைகள் அந்தவாறு அந்த திருதியை திதியை வந்து அதனை அடிப்படையாக வைத்துதான் இதை கொண்டாடுகிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தோ எதுவும் இல்லை. ஆனால் அதை சரியான நிலையில் பயன்படுத்துகிறோமா என்றால் இல்லை. சரியான நிலையில் என்றால் என்ன? ஆபரணங்கள், வைரம், வைடூரியங்கள் இவைகள் எல்லாம் வாங்குவது நமக்கு நல்லது தானே. இன்றைய காலகட்டத்தில் இல்லாதவர்கள் கூட சிறுக சிறுக சேமித்து வைத்து இந்த அட்சய திருதி என்று 1 கிராம் 2 கிராம் என்று எடுக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எதற்காக என்று கேட்டீர்கள் என்றால், அவர்களுக்கு ஏதேனும் ஓர் இக்கட்டான சூழல், ஒரு வறுமை, ஒரு
கஷ்டப்படக்கூடிய நிலையில் அது உதவும். அதை வைத்து பணம் ஈட்டி நாம் அதிலிருந்து மீண்டு கொள்ளலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் அதை வாங்குகிறார்கள். உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள், செல்வந்தவர்கள், அது அவர்களுக்கு வாங்குவது ஒரு பொழுதுபோக்காக கூட இருக்கலாம், அவர்களுக்கு தேவைகளுக்காக இருக்கலாம். அது அவரவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து இருக்கு. அதனால் இந்த ஆபரணங்கள் வாங்குவதால் என்ன பயன் என்று சொல்வதற்காக சொல்கிறேன். இதை வாங்கும் பொழுது இதற்காக தான் பயன்படுகிறது என்று இல்லாதவர்கள் சொல்கிறார்கள். இருப்பவர்களுக்கு அது ஒரு வியாபாரம், வணிகம், அதோடு முடிந்துவிட்டது. இதை தாண்டி அட்சய திருதியில் என்ன செய்யலாம் என்று கேட்டீர்களேயானால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 10 10 1000 ஆகும். இப்படி பல்கி பெருகக்கூடிய ஓர் அருமையான திதி இந்த திருதியை திதி. இந்த திதியில் நீங்கள் நாட்டிற்கு என்ன செய்யலாம், நமக்கு என்ன செய்யலாம், நமது சந்ததிக்கு என்ன செய்யலாம் என்று செய்யுங்கள். அதை பல்கி பெருக வையுங்கள். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகளுக்கும் அது பயனுள்ளதாக அமையட்டும். உதாரணத்திற்கு, ஒரு மரக்கன்று நடுங்கள். நீங்கள் இருக்கும் வரை நிழல் தரும், உங்கள் சந்ததிக்கும் நிழல் தரும். அந்த மரத்தினுடைய பூ, காய், கனி அத்துணையும் மனித இனத்திற்கு நன்மைதான் தரும். நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன். மரக்கன்று ஒன்று வாங்கி வையுங்கள் தோட்டத்தில். அதுபோல் நல்ல நீர், தூய்மையான நீர். இன்றைய காலகட்டத்தில் கங்கை முதல் காவிரி வரை அனைத்திலும் கழிவு நீர் தூய்மையான நீர் அல்ல. காற்று முதல் மாசுபட்டு இருக்கிறது. இயற்கை பிரபஞ்சங்கள் அனைத்தும் கெட்டு போய்தான் உள்ளது. பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, நிலம், வாயு, காற்று, இது போன்ற அமைப்புகள் கெட்டு போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் உள்ளது. இவைகளை நல்ல முறையில் பேணி காப்பதற்குண்டான வழிமுறையை செய்யுங்கள். அது பல்கி பெருகும். அது உங்களுக்கும் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பயன் தரும். நீரை வைத்து அல்லது ஒரு மரக்கன்றை வைத்து பூஜை செய்து அதை நீங்கள் இன்று புதிதாக செய்தீர்கள் என்றால் அது பல்கி பெருகும். அது உங்களுக்கும், மக்களுக்கும், உங்கள் சந்ததிகள் என்றாலே அடுத்த ஜெனரேஷன், அது மக்களை சார்ந்து விடும். அவர்களுக்கும் நன்மை தரும். நம்மை சார்ந்து மட்டும் யோசிக்காமல் நம் சந்ததிகளை சார்ந்து யோசியுங்கள். நம் சந்ததிகளுக்கு என்ன விட்டு வைத்து போகிறோம், உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். பதில் அதற்கு இருக்காது. உங்கள் சந்ததிகளுக்கு எல்லாம் கெட்ட சூழ்நிலையை தான் உருவாகி வைத்து கொண்டு போகிறீர்கள். நம் ஆன்றோர்கள், முன்னோர்கள் நல்ல நிலையை நமக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். தூய்மையான காற்றை கொடுத்தார்கள், நல்ல நீர்நிலையை கொடுத்தார்கள், மழை தரக்கூடிய காடு வளத்தை கொடுத்தார்கள். அவைகளை எல்லாம் இன்று அழித்துவிட்டு உங்கள் கீழே வருகின்ற சந்ததிக்கு நீங்கள் பழி வாங்குகிறீர்கள், அவர்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள். இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த உதவியை வரும் சந்ததியினருக்கு செய்யுங்கள். அவர்களை நல்வழிப்படுத்துங்கள். அவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். ஒரு மரக்கன்று வையுங்கள். தண்ணீரை மாசுபடுத்தாதீர்கள். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாதீர்கள். பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தாதீர்கள். ஜங்க் ஃபுட்டு என்று சொல்கிறார்கள், அந்த உணவை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். நம் சூழ்நிலைக்கு, நம் மண்ணிற்கு ஏற்ற உணவை, நம் உடலுக்கு ஏற்ற உணவை நம் முன்னோர்கள் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை உண்ணுங்கள். அதை உண்ணினீர்கள் என்றால்தான் உங்களுக்கு ஆயுள் பெருகும், ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். நீங்கள் அடுத்தவர்களின் உணவை உண்டு உங்கள் ஆயுளை அழித்து கொண்டு உங்கள் ஜெனரேஷனையும் அழித்து விடுகிறீர்கள். வரும் சந்ததிகள் இல்லாமல் போகக்கூடிய நிலை உள்ளது. புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். இதை பற்றி பேசிக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். நாம் டாபிக்குள் வரலாம். அட்சய திருதி என்பது இப்படித்தான். ஒரு நல்ல ஆரம்பத்தை துவங்குங்கள்.
கல்வி ஆரம்பிக்கலாம். கல்வி ஆரம்பித்தால் இன்று கல்வி படிக்கிறதுக்கோ துவங்குவதற்கோ ஆரம்பித்தீர்கள் என்றால் பள்ளி பெருகும், நிறைய படிப்பீர்கள், கல்வி நன்றாக வரும். அதுபோல்தான் ஒரு நீரை வைத்து வழிபடுங்கள், ஒரு மரக்கன்றை வைத்து வழிபடுங்கள், அவைகளை தொடங்குங்கள். அவைகள் விருத்தி பெறும். அவை அடுத்த ஜெனரேஷனுக்கு, மக்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களை சார்ந்தே யோசிக்காதீர்கள், உங்கள் அடுத்த சந்ததியை சார்ந்தும் யோசியுங்கள் என்று கூறி அட்சய திருதியோட காரணமும் அதனுடைய பலன்களும் இன்று நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அன்பர்களே, மீண்டும் நான் சொல்வது போல் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமானால், ஜோதிடம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டுமானால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனது அலைபேசி எண்ணை கொடுத்துள்ளேன். தொடர்பு கொண்டு தெளிவு பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.